வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனையும் குருவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நானும் வீடியோ போடணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த கேமராவை எப்படி ஸ்டாண்ட்ல நிப்பாட்டி நம்மளை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, நம்மளை எப்படி நல்லா காட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 800 ரூபாய்க்கு மேல செலவழிச்சு ஒரு வீடியோ ஒரு ஸ்டாண்ட் கூட வாங்கிட்டேன் வித் லைட். என்ன ஆகிப்போச்சு, வெறும் 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபாடா அதை சொல்றாங்க ஸ்டாண்டு வாங்கலாம்னு நினைச்சேன். ஆர்டர்லாம் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா வித் லைட்டோட 800 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு. சரி, லைட் இருந்தா லைட் ஃபோக்கஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாண்டு வித் லைட் ஆர்டர் போட்டாச்சு. 200 ரூபா வந்துருச்சு. வச்சு படம் எடுத்தா என் 2 கண்ணுலையும் அந்த ரவுண்டு வெளிச்சம், இந்த விளக்கு கண்ணில் கண்ணாடியில் தெரியுது. வீடியோ நல்லாவே இல்லை. கண்ணில் 2 கண்ணுலையும் அப்படி ஒரு ரவுண்டா லைட் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஏன்னா வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ இறைவர்களும் ஒருவர்களும் என்றென்றும் துணை நிற்பதாக காப்பாய். இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி கைட்டை பிடிச்சிக்கிட்டே போய் எடுத்தேன். அதுதான் ஒரே ஷேக். என்னடா இது இப்படி இருக்கு, எப்படியாவது நிப்பாட்டணுமே சொல்லி இன்னைக்கு ஒரு 4-5 மணி நேரம் போராடி ஒரு ஸ்டாண்டு, ஆமாங்க நானே ஒரு ஸ்டாண்டை உருவாக்கிட்டேன். நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாண்டோட இது எனக்கு நல்லாவே இருக்கு. கண்ணாடியோட பேச முடியுது. ஆனால் ஒன்று இன்னும் எனக்கு தாண்டி இந்த பக்கம் இவ்வளவு விரிவா ஸ்பேஸாக தெரியுது. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் ஆகி தெரியணுமா அப்படிங்கிறத அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இருந்தாலும் இதுலயே அப்படியே பேசுவோமே அப்படின்னு தான் இன்னைக்கு இதை ராத்திரி 10:30 மணி ஆச்சு. இதை நான் எடுக்கும் போது எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் அது மாதிரி தான் ஒவ்வொரு யூடியூபரும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. பொதுவாக யூடியூபர்ஸை அவங்களுக்கு என்னையா காசு கொட்டுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதை சில யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க, யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்க, அப்போ தான் எங்கள் கஷ்டம் தெரியும் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டையும் நான் பார்த்ததுனால இன்னைக்கு நான் அனுபவிச்சு சொல்கிறேன். எந்த வேலையிலையும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தை மீறி நம்ம ஜெயிக்கிறோம். அந்த கஷ்டப்படுறதுக்கு தான் நமக்கு ரிவார்டு கிடைக்குது. ரிவார்டுனா காசு பணம் இல்லை, மக்கள்கிட்ட நம்மளை பற்றி ஒரு அபிப்பிராயம். அதுதான் மெயின். என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்மளுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய கமெண்ட்ல நம்ம அதை படிக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அதில் ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா கூட இருக்காதுங்க. பொதுவாகவே இந்த மேடை பேச்சாளர்கள் உற்சாகமா எப்ப பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸ் கை தட்டுறதுல தான் இருக்கு. ஆடியன்ஸ் கை தட்ட அது ஒரு போதை மாதிரி இருக்கும். அந்த மைக்கை பிடிச்சி பேசுறாளுக்கு அவன் அப்படியே தன்னை மறந்து பேச ஆரம்பிப்பான். கைத்தட்டல் மட்டும்தான் அவனை ஊக்குவிக்கும்.
ஆனா இங்கேதான் மைக்கை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், போனை பார்த்து பேசுறோமா. நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்களோ, உங்களுடைய கைத்தட்டல்ங்கிறது உங்களுடைய கமெண்ட் மட்டும்தான். அங்க மேடையில உடனே ரியாக்ஷன், உடனே பாராட்டு கிடைக்கும். இல்லையா, போர் அடிச்சோமா, பையங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா வச்சுக்கோங்க, ஊழையிட்டு கலாட்டா பண்ணிடுவான். கலாட்டா பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நமக்கு பேச்சு தடுமாற ஆரம்பிச்சிடும், பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், சமாளிக்க முடியாம பேச்ச வேக வேகமா முடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த பயம் இதுல இல்லை. நான் பேசிடுவேன். நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கா, நீங்க கமெண்ட்ல போடுங்க. இல்லையா, கிரிட்டிசைஸ் பண்ண போறீங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அது உங்க உரிமை. நான் பாட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க என்னை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்களா? நான் பப்ளிக்கு வந்துட்டேன்ல, நான் பப்ளிக் வரும்போது நீங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணா நான் கேட்டுத்தான் ஆகணும். அதுல சில நல்லது இருந்துச்சுன்னா நான் என்னை திருத்திக்கிறதுக்கு அது பயன்படுது. பாராட்டு எப்படி என்னை உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் பேச சொல்லுதோ, அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றவங்களையும் நாம வரவேற்கணும். அவங்க தான் நம்மளை செம்மைப்படுத்துபவர்கள் நான் நினைப்பேன். நம்ம கருத்தை புரிஞ்சவங்க, நம்ம கருத்துல ஒத்து உள்ளவங்க நம்மளை பாராட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா கிரிட்டிசைஸ் பண்றவங்க தான் நம்மகிட்ட உள்ள தவறுகளை சொல்லும் போது நாம திருத்தலிக்கிட்டோம்னா அது நம்மளுடைய பேச்ச இன்னும் பல பேரை கவரக்கூடியதா இருக்கும். கிரிட்டிசைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னையா நீ இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த கருத்து தப்பியா அப்படின்னு சொல்றாருன்னா, ஒன்னே அவர் புரிய வைக்கிற மாதிரி பேசணும். அவர் புரிய வைக்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா அவரும் நமக்கு ஆதரவாளராக மாறிடுவாரு. புரியுதுங்களா? அப்ப கிரிட்டிசைஸையும் நம்ம ஈக்குவலா பாராட்டுறவங்களை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றவங்களையும் நாம நிச்சயமா அவங்களையும் பாராட்டணும், அவங்களுக்கு நன்றியும் சொல்லணும்ங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் உங்க கருத்தை. அது எதுவா இருந்தாலும் சரி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவர்களையும் குருவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.